ஹாய்ங்க. ஆக்சுவலாக ஒரு ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாமா? இந்த சாரியில் இல்லை கொடுத்துருந்த லேஸ் வந்துட்டு, அதாவது நம்ம முடி போடுறோம்ல, அது வந்து கொடுத்துருந்த முந்தியில் கொடுத்துருந்தது வந்து அவங்களுக்கு அந்த ப்ளவுஸுக்கும் இதுக்கும் ஆப்டா இல்லைன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு எனக்கு வேறு பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்டர் பிங்க் இருக்கனால அதுவும் வந்து நாங்கள் இப்போ மாற்றுற மாதிரி பிளான் வந்துருந்துச்சு. அதனால அதுக்கு ஒரு லேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரண்ட்டும் பேக், அதாவது நம்மளுக்கு இன்சைடில் உள்ளே போகிறதும், செஸ்ட் ப்ளீட்ஸில் இன்சைடாக உள்ளே போகிறதும், வெளியே பார்டர் மாதிரி வைக்கிறதுக்கும் வந்து 3 மீட்டருக்கு நாங்கள் கால்குலேட் பண்ணோம். நான் 2.5 மீட்ரு வந்து மேலேயும் கீழே வந்து பார்டர் மாதிரி வர இடத்த கொஞ்சம் பெருசாக 3.5 மீட்டரும் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். முந்திக்கிட்ட வைக்காததுனால எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தது. அந்த ஹிப்பை சுற்றி நம்மளுக்கு வந்து பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நான் வைக்கும்போது கூட டவுட்டாக இருந்தேன், இந்த மாதிரி வந்து வச்சா ரெண்டும், ஏன்னா வந்து முடி வைக்கிற இடத்துல கோல்டன் கலர் ஃபினிஷிங் வந்திருக்கு, சீக்வன்ஸ் வேறு இருந்துச்சு, எப்படி இருக்கும் இது வேறு ஒயிட் வித் வயலட் கலர் மாதிரி இருக்கே, ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கே இந்த பார்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஓகே, ரெண்டுமே வந்து வச்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருந்தது. இதுக்கு வந்து அவங்க வந்துட்டு இதான் ஃபினிஷிங்கு, முந்திக்கும் இதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் வருமானா அவ்வளோ இல்லை, க்ரியேட்டிவாக தான் இருந்துச்சு. டெலிவரி கொடுத்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சாரீ சிம்பிளாக இருக்கிறத எப்படி டிசைன் பண்ணுறோன்னு தான் இருக்குது. தேங்க்யூ.